தான் கரெக்டா வேதனை. நீங்க தான் நீவி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே ஏமாத்திட்டீங்க. நான் தான் அத்தையை கூப்பிட்டு விடுறேன்னு சொன்னேன், நீ தான் வேண்டான்னு சொல்லிட்ட. அத்தையை கூப்பிட்டு விடுறேன்னு சொல்லிட்டு தாளை இறங்கி போற, நீ ஃபோன் பண்ணி வேண்டாம் வேண்டான்னு சொல்ற. பின்ன இருந்து வேதனை அனுபவிச்சுக்கிட்டு இரு, எனக்கு தெரியாது. இவ நிஜமாலே விழுந்தாளா இல்லாட்டி விழுந்த மாரி நடிச்சாளான்னு தெரியல. வேதனை உண்மையா பொய்யான்னு தெரியல. இவளை நம்பலாமா வேண்டாமான்னு தெரியல. ஐயோ தலை பிச்சுக்குது. நான் அவளை கொஞ்ச நாள் ஓட்டலான்னு பார்த்தா அவளே என்ன ஓட்டிக்கிட்டு இருக்கா. ஐயோ முத நாளே எப்படியா? இனி போக போக என்னெல்லாம் நடக்குமோ. ஆனா கண்டிப்பா நான் தான் அவளை ஓட்டுவேன். கொய்யால என் மேலதானே தப்புன்ற மாதிரி பேசினேன். மொபைலே இருட்டி. முட்டு கண்ணே, அங்க என்ன தனியா குசு குசு குசுன்னு புலம்பிட்டு இருக்காங்க? ஏதாவது எனக்கு தெரியாம பிளான் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ? இருக்கலாம். மவனே, ஏதாவது எனக்கு முடுக்க பண்ணி பாருங்க. அப்புறம் இருக்கு, காலையில வந்ததை விட 7 கேடா வந்து நிப்பேன். அப்படின்னா இன்ஸ்கர்ட்டும் பிளவுஸும் மாத்திரம் போட்டுட்டு என் வலையில விழாமலா போயிடுவீங்க மவனே. சரி ஓகே, அவ எதனா பண்ணிட்டு போட்டோம், நமக்கு கடந்து வரங்களாம். உறக்கம் வர மாதிரி இருக்கு. வயிறு ஃபுல்லா சாப்பிட்டவே நல்லா உறக்கம் வருது. ஏங்க என்ன? ஏன் தாழ போய் கிடக்குறீங்க? எனக்கு தோணுது நான் கிடக்குறேன், உனக்கு ஏன் தோணுது கிடக்குறீங்களா? இந்த வாரே ஏய், இப்ப ஏன் நீ என் பக்கத்துல வந்து கிடக்குற? ஏன் ஏன் புருஷன் பக்கத்துல நான் கிடக்குறேன், உங்களுக்கு என்ன? ரொம்ப மென்ஷன் பண்ணிலாம் பேசாத. என்ன என் புருஷன் மென்ஷன் பண்ணனே அதுவா? அந்த இளவை தான் சொல்றேன். இப்ப எதுக்கு நீ என் பக்கத்துல வந்து படுத்திருக்கியா? அதான் சொல்றேன்ல. ஏய் போதும், நீ ஏன் இங்க கிடந்துக்கோ, சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. நீங்க அட்ட பாவி, நான் பண்ண மாதிரியே பண்றாங்க பாரு. ஐயோ, நான் எப்படி இப்ப சமாதானப்படுத்துவேன்? இருங்க வாரேன். ஏய், உன் தொல்லை தாங்க முடியாம தானே நான் கட்டில வந்து படுத்தேன். இப்ப ஏன்டி நீ இங்க வந்திருக்க? என்னங்க, நீங்க என்ன பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? என்ன பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, நான் உங்க மேல கோவமா இருக்கும் போது பண்ண மாதிரியே நீங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேனா? நான் என்ன பண்ணேன்? நல்லா யோசிங்க. ஓ, ஞாபகம் வந்துடுச்சுடி. அதான் கர்மான்றவன் சும்மா விடவே மாட்டான். நீ பண்ணதுக்கெல்லாம் தண்டனை உனக்கு கிடைக்கும் பாரு. அதுக்கு பேரு தண்டனை இல்லைங்க, தரிசனம். தரிசனமா? ஆமா. என்ன இளவையாவது நினைச்சுக்கிட்டு போ. என் பக்கத்துல இருந்து மாறி கடந்தா மதி. அது மாத்திரம் முடியாது. கவி, ஒழுங்கா போயிட்டு நான் டென்ஷன் ஆகுறதுக்குள்ள. முடியாது. இனி நான் பாத்துக்கிறேன். என் பக்கத்துல மறுபடியும் வந்து கடை, அப்புறம் இருக்கு உனக்கு. ஓகே. யார்கிட்ட? இப்ப வந்து என் பக்கத்துல கிடக்கட்டுமே, அவளுக்கு இருக்கு. ஏங்க ஏங்க கண்டுக்கவே மாட்டேன். எவ்வளவு வேணாலும் சிரிங்கிக்கோ. உனக்கெல்லாம் இதெல்லாம் தேவை தாண்டி. அன்னைக்கு எப்படி எல்லாம் பண்ணேன், என்ன என்ன ஆட்டம் போட்ட நீ. இரு, ஏங்க கூப்பிடுற மாடுலேஷனே ஒரு மாதிரில இருக்கு. என்ன பண்ணாலும் நம்ம மயங்கிடவே கூடாது. நானும் வருவேன். அவ்வளவு வருவாளா? வரட்டும், இருக்கு அவளுக்கு. நான் பின்னையும் கட்டில ஏறி கிடப்பனே. ஜெய், இந்த பார் கவி, நீ ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க. நான் அடிச்சேன்னு வச்சுக்கோ, தாங்கிக்கிடவே மாட்டேன். எதுங்க கிஸ்ஸா? ஜெய் இல்லையா பின்ன? ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. தயவு செஞ்சு எழுச்சி அவங்க கட்டில போய் கடந்துக்கோ, இல்லாட்டி நான் போறேன். அங்க வராம இருந்தா மதி. நான் வருவேன். வேண்டாம் கவி, நான் டென்ஷன் ஆனு வச்சுக்கோ. நான் இறுக்கி கட்டி போட்டுட்டேன். மாவு வேணுமா? எட்டக்க முடக்க பேசுறாள் வச்சுக்காத. ஏங்க இப்ப எதுக்கு ஏங்க நோங்க நின்று இருக்க? என் புருஷனை நான் சொல்றேன். ஜெலி போயிடு, சும்மா பக்கத்துல கடந்துகிட்டு நொய்யு நொய்யன்னு. ஏங்க, நான் பண்ணதை விட நீங்க தான் ரொம்ப பண்றீங்க. உன்கிட்ட எல்லாம் இதோட டபுள் ட்ரிபிள் மடங்குல பண்ணாலும் தப்பே இல்லடி. ஆமா, சும்மா பக்கத்துல வந்து உரசி உரசி படுத்துக்கிட்டு டென்ஷன் ஆகுது.
நீ எங்க கடத்துக்கோ, நான் போறேன். ஜெய் விட மாட்டேன். ஜெய் ம்ஹும். நான் விட மாட்டேன். கவி என்னங்க? விடு, ம்ஹும். விடுடின்னு சொன்னேன். முடியாது. நான் கோவமா கிடந்தப்போ நீங்களும் இதே மாதிரி தானே பண்ணீங்க. காலையில எழுந்து பார்த்தா 2 பேரும் கெட்டி பிடிச்சிட்டு கிடந்துட்டு இருப்போம். உறக்கத்திலேயே என்னெல்லாம் காணிச்சோமோ யாருக்கு தெரியும்? அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் காணிக்கல. யாரு, நீங்களா? ஆமா. ம்ஹும். இங்க பார் கவி, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்காத. அப்புறம் என் முடிவு ஏதாச்சும் வேற மாதிரி இருக்கும். வேற மாதிரின்னா எப்படி? நீங்களும் கெட்டி பிடிச்சிட்டு தானே உறங்குவீங்க என்ன? மண்ணாங்கட்டி. ஒன்றே ஒரு உம்மா. கவி என்னங்க? மூஞ்சி. எனக்கு உறக்கம் வருது. போ, கட்டில கடந்து உறங்கு. எனக்கு நீங்க தான் கட்டல். என்னோட கட்டல், என்னோட பெட், என்னோட தலைகாணி, என்னோட பெட்ஷீட் எல்லாம் நீங்க மாத்திரம்தான். ரொம்ப மினுக்காத. நீங்க எப்படி வேணாலும் நினைச்சுக்கோங்க. ஜெய், ஒழுங்கா மேல ஏறி கடந்துடு. இன்னும் கிட்ட வந்து வந்து கிடக்குற. ஐ ஹேட் யூ. நானும் ஐ ஹேட் யூ தான். ஆனா என்னோட ஹேட் அளவுக்கு மிஞ்சி போய் இருக்கு. இங்கேயும் அதே தான். நான் சொல்றது உங்களுக்கு இன்னும் புரியல. உனக்கும் நான் சொல்றது இன்னும் புரியல. புரிஞ்சதுன்னா இப்படி கெட்டி பிடிச்சி கடந்திருக்க மாட்டேன். சும்மா இருங்க. நான் எவ்வளவு ஃபீலோட கிடக்குறேன். எங்கேயாவது இப்படி கிடக்க விடுறீங்களா? சும்மா நோய் 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 நோய்னு. உன் மூஞ்சி. ஒன்னு இவளும் கட்டில படுக்க மாட்டா, என்னையும் கிடக்க விட மாட்டா. விட மாட்டேன். எனக்கு உறக்கம் வருது. சும்மா லப லப லபன்னு சொல்லாம உறங்குங்க. நானும் உறங்க போறேன். ஐ ஹேட் யூ செல்ல குட்டி புருஷா. இது சுகம் சுகம் அது வேண்டும் வேண்டும், அது தினம் தினம் வரும் மீண்டும் மீண்டும், கூடும் நேரம் பல யுகங்கள் கடங்களாகும், நீங்கும் நேரம் சில கடங்கள் யுகங்களாகும், வா மீண்டும் மீண்டும் தாலாட்டு. இது சுகம் சுகம் அது வேண்டும் வேண்டும். உறங்கிட்டான்னு நினைக்கிறேன். பண்றதெல்லாம் பண்ணிடுவா, ஆனா அவ தான் ஃபர்ஸ்ட் உறங்குவா. என்ன ஆளுடி நீ, எப்படி கெட்டி பிடிச்சு கிடக்கறத பாரு. சொல்லண்டி நீ உறங்குறது பாரு. நீ மட்டும் என்றால் உடலோடு உடல் மாற்றம் செய்வேனே, நீ மட்டும் போயென்றால் அப்போதே உயிர் விட்டு செல்வேனே. அடிபருவ பெண்ணே நீயும் ஒரு பங்கு சந்தை போல, சிலையற்ற இறக்கங்கள் அடவுந்தன் மேனி மேலே, ஏதோ ஏதோ வலி எந்தன்னை மூலங்களில் ஐ லவ் யூ செல்லமே. இதே மாதிரி எவ்வளோ சண்டை வந்தாலும் நம்ம ஒன்று சேர்ந்துடணும். ரொம்பவும் சந்தோஷமான வாழ்க்கையை தான் நான் வாழணும்னு நினைக்கிறேன். சண்டை கிண்டெல்லாம் எவ்வளோ வந்தாலும் நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன். உன்னையும் போக விடவே மாட்டேன். என் அழகிடி நீ. நீ இப்படி இருந்துக்கிட்டு எல்லா தப்பும் பண்ணிடுவ, ஆனா நான் எதுவுமே பண்ண முடியாது. பயங்கரமான ஆளுதான் நீ. என் கல்லி பெண்ணே. கல்லி முழிச்சிருக்காளா என்னன்னு தெரியலையே. கவி உறங்கிட்டு தான் இருக்கா. சீக்கிரம் கடந்து உறங்கணும். கல்யாணம் கழிஞ்சு 3rd நைட் இன்னைக்கு நமக்கு. 2 பேரும் எடக்கு முடுக்கா சண்டைக்கு வந்துக்கிட்டே இருக்கும். எப்போ முடிய போதோ என்னமோ. ஆனா இப்படி இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்குடி. நீ மிஞ்சி மிஞ்சி போகும்போது நான் கெஞ்சிட்டு வந்ததும், நான் மிஞ்சி மிஞ்சி போகும்போது நீ கெஞ்சிட்டு வர்றதும் ரொம்ப அழகா இருக்கு. இதுதான் லைஃப். கல்யாணான தம்பதிகள் எப்பயுமே இதே மாதிரி விட்டு கொடுத்து போனா ஒரு பிரச்சனையும் வராது. நான் இதாண்டி எதிர்பார்க்கிறேன். செல்ல குட்டி உறங்குறத பாரு. என் பட்டு தங்கம், என் செல்ல தங்கம். எப்பயும் இதே மாதிரி இருக்கணும் நம்ம. சீக்கிரம் கடந்து உறங்கணும். அப்போதான் நாளைக்கு கவியோட ஃப்ரெண்ட் ஆஷிக்கு என்ன ஏதுன்ட்டு போய் பார்க்க முடியும். அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்ட்டு கண்டு பிடிச்சே ஆகணும்.
எவன்னு தெரியல இது மாதிரி குழந்தைய கொடுத்துட்டு ஒரு பொண்ணை இப்படி தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டான். அவன் மாத்திரம் என் கையில கிடக்கட்டுமே செத்தான். நாளைக்கு அந்த லக்ஷ்மி பொண்ணும் வரேன்னு சொன்னாங்க. லக்ஷ்மியும் கவியும் போய் பேசட்டும். எப்படி இருந்தாலும் நம்ம தான் கூட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும். நான் வரலன்னு சொன்னாலும் என்னை எப்படி இருந்தாலும் இவ இழுத்துட்டு போயிடுவா. அது மாத்திரம் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நாளைக்கு தான் ராகேஷும் அவங்க லவ்வரும் காலேஜ் ஜாயின் பண்றாங்களே. என்ன ஆனாலும் சரி எப்படியாச்சும் ராகேஷை பாத்திரணும். பாவம் அவனுக்கு யாருமே இல்லை. எவ்வளோ கஷ்டப்பட்டு காது ஆப்ரேஷன் பண்ணி அந்த பொண்ணுக்கு கேட்கலன்னு நினைச்சு என்கிட்ட அவ்வளோ அழுகுறான். இந்த விஷயத்துல என்ன நடக்குதுன்னு தெரியல. திடீர்னு அந்த டாக்டர் ஏன் இப்படி சொன்னாருன்னு தெரியல. இந்த பக்கம் ஆஷி மேட்ரை பார்க்கணும், இந்த பக்கம் ராகேஷோட மேட்ரை பார்க்கணும். ஐயோ நம்ம விஷயமே இங்க தலைக்கு மேல அப்படி இப்படியுமா ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல வேற என் ஃப்ரெண்டு வாழ்க்கையும் இப்படி போயிட்டு இருக்கு, இவ ஃப்ரெண்டு வாழ்க்கையும் இப்படி போய்கிட்டு இருக்கு. எப்பா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கஷ்டம். கவியோட ஃப்ரெண்டு ஆஷியும் விட்டு கொடுக்க முடியாது, என் ஃப்ரெண்டு ராகேஷையும் அவங்க ஆளையுமே விட்டு கொடுக்க முடியாது. ரெண்டு பேருமே யாரும் இல்லாதவங்க. பாவம் நம்ம தான் கொஞ்சம் துணையா இருக்கணும். அப்படியெல்லாம் கை விட்டுறவே கூடாது. ராகேஷ் கூட பரவாயில்ல, அவனை நம்ம எப்படியாவது பார்த்துக்கலாம். ஆனா இந்த ஆஷி பொண்ணு ரொம்ப பாவம். எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க நம்மளே பார்த்துருக்கோமே. அன்னைக்கே அவங்களை இப்படியே விட்டது தப்பா போச்சு. அதனாலதான் இவ்வளோ பெரிய பிரச்சனையுமே. அன்னைக்கு அந்த பொண்ணு வாழ்க்கையை கெடுத்தவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு கட்டி வச்சிருந்தேன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது நமக்கு. என்னானாலும் என் பொண்டாட்டி என்னை விட்டு மாறலையே. போட்டோ விஷயத்துல நம்பினாலும் இந்த விஷயத்துல நம்பவே இல்லை. ஜல்லக்குட்டி இது போதுண்டி எனக்கு. போட்டோ விஷயத்துல உனக்கு அசிங்கமா ஆனதுனாலதான் நீ அதை நம்பினியே. இல்லாட்டினா நீ கண்டிப்பா நம்பியிருக்க மாட்ட. அது எனக்குமே தெரியும்டி செல்லம். இருந்தாலும் நீ உன் புருஷனை நினைக்கல. பரவாயில்ல, முடிஞ்சு போனதெல்லாம் போட்டோம். மணி 12 ஆக போகுது. கடந்து உறங்கலாம். எதையும் மைண்ட்ல வச்சு குழம்பிக்க வேண்டாம். அந்தந்த சமயத்துல பாத்துக்கலாம். மழை தூத்தலே ஓதுங்க இடம் பார்க்குதே, மலரம்புகள் உயிர் வரைக்கும் தாக்குதே, மழை செய்யும் கோளாறு கொதிக்குதே பாலாறு, மழை செய்யும் கோளாறு கொதிக்குதே பாலாறு, இது காதலாசைக்கும் காமன் பூஜைக்கும் நேரமா, இந்த ஜோடி வண்டுகள் போ